குருப்பியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலக்ஷ்மி ஸ்ரீராம். நம்ம சனி பயிற்சியை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டோம். ராகு கேத்து பயிற்சி பற்றிய நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டோம். இப்பொழுது குரு பெயர்ச்சி, அதை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். குரு பெயர்ச்சி என்பது இந்த மே மாதம் 2025 வருடம் 15ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. முழுமையான சுபகிரகமான குரு மே மாதம் 15ஆம் தேதி பெயர்ச்சி அடைந்து இவர் ரிஷப ராசி விட்டு மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 2026 வருடம் மே மாதம் வரை இவர் மிதுன ராசியில் இருப்பார். இவர் கேந்திர குருவாக வருகிறார். மிதுனம் என்பது ஒரு காற்று ராசி. இந்த பெயர்ச்சி மூலம் ரிஷபம், சிம்மம், துலாம், தனுஷ், கும்ப ராசிக்காரர்களுக்கு குருபலம் ஏற்படும். இந்த பெயர்ச்சிக்கு பின் அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார பெயர்ச்சியாகி மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு போகிறார். அதிசாரம்னா என்னென்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இருக்கிற இடத்துல இருந்து நியாயமான பீரியடை தாண்டி வேகமாக செல்வது அதிசாரம். அதற்கு பிறகு இவர் நவம்பர் 11ஆம் தேதி பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுனத்திற்கே போகிறார். இந்த பெயர்ச்சி மூலம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். பொதுவாக கோச்சாரத்தில் நடக்கும் கிரக பயிற்சிகள் மூலம் கணிக்கப்படும் பலன்கள் ஓரளவுதான் தெளிவை கொடுக்கும். காரணம், தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கும் கிரக நிலைகள், தசா காலங்கள், தசா புக்தி, அந்தரம், ஜனன ஜாதகத்திலே குருவின் நிலை, குருவுடன் சேர்ந்திருக்கும் மற்ற கிரகங்கள் யார் போன்ற பல நிலைகளை பொறுத்துதான் துல்லியமான பலன்களை கூற முடியும். பொதுவாகவே ஒரு அசுப கிரகத்தின் மீது குரு சென்று அமரும் பொழுது அந்த அசுப கிரகம் தன்னுடைய தன்மையை இழந்து நல்ல பலன்களையே கொடுக்கும். அது சுப பலனாக குரு அதை மாற்றிவிடும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த விஷயங்களை மனதில் கொண்டு அதன் பிறகு உங்கள் ராசி பலன்களை தெரிந்து கொண்டால் உங்கள் மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். இனி ஒவ்வொரு ராசியும் இந்த குரு பெயர்ச்சியால் என்ன விதமான பலன்களை அடையப் போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த 2025 எல்லா வருட கிரகங்களும் பெயர்ச்சி அடைவதால் கோச்சாரத்தில் சனியின் நிலை, ராகு கேத்துவின் நிலை மற்றும் குருவின் நிலை மூன்றையும் மனதில் கொண்டு மட்டும்தான் நாம் சுய ஜாதகத்தை ஆராய வேண்டும். அதுதான் சரியான முறை. இதன் மூலம்தான் உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு குரு பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ, ஒரு ராகு கேத்து பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ, அல்லது ஒரு சனி பயிற்சியை மட்டுமோ வைத்துக்கொண்டோ பலன்களை கூறுவது சரியாகாது. அந்த ஜாதகருக்கு இந்த 4 கிரகங்களும் கோச்சாரத்திலே எங்கு அமர்ந்திருக்கின்றது, யாரை பார்க்கிறது, யாரால் பார்க்கப்படுகிறது, யாருடன் சேர்ந்திருக்கின்றது போன்ற பல விஷயங்களை மனதிலே வைத்து கொண்டுதான் ஒருவருக்கு நம்மால் சரியான பலாபலன்களை கூற முடியும். தனுசு ராசிக்காரர்களே, குருவின் நேர்பார்வை உங்கள் மீது படிய இருக்கிறது. குரு அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். உங்கள் ராசியாதிபதியான குரு சம சப்தகமாக உங்கள் பார்வைக்கு வருகின்றார். 4இல் இருக்கும் சனி உங்கள் முயற்சிகளில் ஒரு சின்ன தடங்களை கூட கொடுத்தாலும் குருவின் பூரண கடாட்சம் அந்த தடைகளை முறியடித்துவிடும். குருவிற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்வை பலம் மட்டுமல்ல, ஸ்தான பலமும் இருக்கிறது. உங்கள் சிந்தனைகள் தெளிவடையும். எதையும் முயற்சி பண்ணி பார்க்க தூண்டும். உங்களது லாபஸ்தானத்தில் குரு பார்ப்பதால் உங்கள் லைஃப் பார்ட்னரோ பிஸ்னஸ் பார்ட்னரோ அவர்கள் மூலம் நீங்கள் சில லாபங்களை அடைவீர்கள். எதையும் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து செயல்படுங்கள். உங்கள் 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களது உடன் பிறந்தோர் மற்றும் அக்கம் பக்கத்தவர்கள், நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். மன வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக மாறும். குரு சப்தம குருவாக வந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் 11ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியையும், 9ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். சிலருக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். பொது வாழ்க்கையில் இருப்பவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் தேடி வரும். சிலருக்கு வேலை வாய்ப்புகள் உண்டாகும். சிலருக்கு உத்தியோகத்தில் சில லாபங்கள் ஏற்படும். ஒரு சிறிய வருமான உயர்வு கூட ஏற்படும்.
கூட்டுத் தொழில் செய்பவருக்கு முன்னேற்றம் ஏற்படும், தொழில் வளர்ச்சி ஏற்படும். உடல் நலமற்று இருக்கும் சிலருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அர்த்தாஷ்டமத்தில் இருக்கும் சனியில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். உங்கள் முயற்சிகள் எல்லாம் அனுகூலமாக மாறக்கூடிய நேரம் இது. கூடிய விரைவில் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.